தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அணு எரிபொருள் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையில் பார்த்தீங்கன்னா 2026க்கான மின்சாரத்துறையிலுக்கான வேலைவாய்ப்பு வந்து இப்போ வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஜாப்பில் முக்கியமான 2 விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ரெண்டுமே ஒரு சூப்பரான விஷயம். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஏபிசிலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த ஜாப் கேட்டகரிக்குள்ள தான் வருது. ஸோ அதனால கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி ட்ரை பண்ணுறவங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே போதும், இல்லை எனக்கு ஜாப் கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். 2 பேருமே இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 18ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்குள்ளே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். சரியா? ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்கோட லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, டோட்டலாக இந்த ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 6 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,700 பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 18லேருந்து 25 வயதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபார்மசி, அதாவது மெடிக்கல் வச்சிருப்பாங்க தெரியுமா, மருந்து மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, ஸோ அவங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 29,200 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கு உங்களுக்கு 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை பார்த்தீங்க அப்படின்னா 35,400 ஆரம்பிப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அலவன்ஸும் இது வந்து சேலரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கான உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் இருக்கும். இந்த சேலரி மட்டுமே இல்லாமல் ஸோ இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புக்குமே அது பொருந்தும். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுக்குள்ளே இருக்கணும், 30 வயதுக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வந்து இது பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபருக்கு, இது பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி டெக்னீஷியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அது 2க்குமே உங்களுக்கு 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த நர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க 44,900, கிட்டத்தட்ட 45,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் இருக்குது. உங்களுக்கு 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி மேனேஜர் ஆஃபீஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 56,100 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் வந்து இருக்குது. இதற்கு உங்களுக்கு 18லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித முன் அனுபவம் தேவை இல்லை அப்படின்னு இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜாப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜாப்புக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் வந்து 1 இயர்க்குள்ளே கம்ப்ளீஷன், அது மினிமம் 1 இயர் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் எம்பிபிஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் மட்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சு நிறைய பேருக்கு சூட்டபிளாக இருக்காது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாப்பும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் மற்ற இருக்கக்கூடிய எல்லா ஜாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித முன் அனுபவம் தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே சூட்டபிளாக வந்து இருக்கும். ஸோ 6th இருக்கக்கூடிய டெக்னீஷியன் பிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும், 60% மதிப்பெண்கள் பெற்றுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. 1 இயர் மெடிக்கல் ரேடியாலஜி ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடாக வந்து ட்ரேட், அதாவது ஐடிஆர் சில பேர் முடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் கூட வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபார்மசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 இல்லைனா 12வது நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பேத்தாலஜி டெக்னீஷியனுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க, 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் டிஎம்எல்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ டிஎம்எல்டி படித்து 60% மதிப்பெண்கள் வச்சிருந்தாலும் சரி உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படியும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பிஎஸ்சியில் எம்எல்டி படித்து 60% மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் பிஎஸ்சி முடிச்சு மினிமம் 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க ரேடியோகிராஃபி இல்லாட்டா படிச்சு அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில்
பிஎஸ்சியில் 1 இயர் டிப்ளமோ ரேடியோகிராஃபி முடிச்சு மினிமம் 50% மதிப்பெண்கள் வைத்திருந்தாலும் சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நர்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 12ஆம் வகுப்பு இல்லாமல் நீங்கள் வந்து டிப்ளமோவில் நர்சிங் மிட் விஃப்ரி அப்படியே 3 இயர் கோர்சஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து சூட்டபிளாக இருக்குமான்றது தெரியல. ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கீழே வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 6 போஸ்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடியது எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நர்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்துடும், போஸ்ட் கோடும் வந்துடும், போஸ்ட் கேட்டகரியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், போஸ்ட் நேமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் போட்டுக்கோங்க. வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களோட இமெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிரும். அப்படின்னா உங்கள் ஓடிபி ஒன்று வரும் உங்கள் இமெயிலுக்கு. அந்த ஓடிபி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 2ல் ஒரு ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேமு, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், மிடில் நேம் அந்த மாதிரி எழுதிக்கு. இது உங்களோட ஃபுல் நேம் வந்து இந்த மிஸ்டர் மிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், ஷியோர் நேம் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. டேட்டு மந்த் இயருக்கு மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் உங்களோட இயர்ஸ், அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்ளிகேஷன்லேருந்து உங்களோட ஏஜ் இப்போ என்னவோ அந்த ஏஜை வந்து கொடுத்துட்டு இதில் உங்கள் அப்பா வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேர் அப்படின்னா ஸ்ரீன்னு சொல்லி போட்டுக்கோங்க. உங்கள் அப்பா இதை வச்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா மிஸ்டர் அப்படின்றத கொடுத்துட்டு உங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்கள் அம்மாவோட பேர் அப்படின்னா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்கள் அம்மாவோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. சரியா? உங்கள் அப்பா மேல் அப்படின்னால மேல் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஃபீமேல் அப்படின்னால ஃபீமேல், மேல் அப்படின்றது ஜெண்டர் வந்து நீங்கள் வந்து மேல் அப்படின்றதுனால மேல் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தீங்களோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரிட்னு கொடுங்க, ஆகலைன்னா அன்மேரிட்னு கொடுங்க, விடோனா விடோ, டைவர்ஸ்னா டைவர்ஸ்டு அந்த மாதிரி இங்கே வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் பிடபிள்யூபிடி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றது கொடுத்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லை வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்துடும். எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ட்ரான்சாக்ஷன் டேட்டு, ட்ரான்சாக்ஷன் ஐடி, அந்த நீங்கள் செலான் ஃபில் பண்ணி பேங்கில் கொடுத்துருப்பீங்களா அந்த செலான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ரிலிஜியன் ஹிந்து, அப்புறம் வந்து நீங்கள் இந்த யூனிட்டட் அப்படிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சு நோனே கொடுத்துருங்க. உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, உங்களோட மார்க் ஷீட்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, உங்களோட அட்ரஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு எங்கே ப்ரிஃபரபுளாக இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்னால தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். செகண்ட் டூவும் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு வேறு நம்ம தமிழ்நாடு விட்டு வேறு எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். இனிமேல் நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். முக்கியமான விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தான் மெயின் முக்கியம். ஸோ அதனால் ஃபஸ்ட் இது ரெண்டையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். 1க்கு 2 டைம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா ஸோ தாராளமாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க.